அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கண்ணீருடன் முதல்வர் ஸ்டாலின் கோபாலபுரத்தில் திடீர் குவிந்த தொண்டர்கள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா அயராம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உழைச்சிட்டு வரும் நிலையில அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அ அ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ முதலமைச்சராக போட்டியிட போறாரு அப்படின்ற மாரி ஒரு தகவலும் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கோபாலபுரத்தில குவிந்திருக்காங்க. இவருக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. இருந்தாலுமே இவருக்கு முதல்வர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான என்ன தகுதிகள் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, திமுக சேர்ந்த தொண்டர்களும், அதே மாரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ உட்கட்சி மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த கட்சி மோதலின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதை பற்றி எந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சராக ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றார் இல்லையா? கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இருந்தாலுமே மக்களுக்கு தெரிந்த ஒரு முதலமைச்சர்னா முதல்வர் ஸ்டாலின். இருந்தாலுமே இது குடும்ப அரசியல் அப்படின்றத நிறைய பேருக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சர்களுக்கும் எந்த ஒரு வாய்ப்பையுமே பார்த்தீங்கன்னா வழங்காத திமுகவுடைய தலைமையகம். இதனால் இப்போல்லாம் இப்போ உட்கட்சி மோதல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த கட்சி மோதலின் அடிப்படையில் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி பெறும் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். அதேமாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணிகள் வெற்றி வைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு ஒரு பயத்தை காட்டி வரும் நிலையில் இப்போ திமுகவுக்குள்ளேயே உட்கட்சி மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வெளியில் போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதிக்காக தான் பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கையுமே சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார். கட்சியிலேருந்து அவருக்கு ஓய்வு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த நிலையில் தான் இப்போ அனுபவம் வாய்ந்த எந்த ஒரு அமைச்சருமே பார்த்தீங்கன்னா திமுக இல்லை. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் அதிமுகவில் ஐக்கியமாக போகிறாங்க. இது மாதிரி ஒரு பரபரப்பான தகவல் வெளியாக இந்த நிலையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரும் மன கஷ்டத்தோடு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.